தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இது நான் சொல்ல பெருமை அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு உங்களை எல்லாருமே சந்திக்கல உண்மையில ஒரு சந்தோஷமான விஷயமா நான் பாக்குறேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஐடன் ஸ்டோரி அண்ணன் வந்து இந்த மாதிரி 30ஆம் தேதி வந்து பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அண்ணன் சொல்லியிருந்தாரு, மும்பைல இருந்து நான் வந்தேன் மக்களை பாக்குறதுக்கு, என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு மும்பையில இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சொல்ற நேரத்தில் சொல்ற கேள்வி கரெக்டா வருதுதான். ஏன் சொல்றேன்னா, துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனா தவசிக்குள்ள வார்த்தை மாற மாட்டான், சொல்றதுதான். அதனால எங்க இருந்தாலும் எந்த வேலை இருந்தாலும் சொல்ற வரைக்கும் தான் யோசிப்பேன். ஆனா ஒரு வாட்டி சொல்லிட்டேன்னா அடுத்த செகண்ட் எங்க இருந்தாலும் மக்கள் முன்னாடி வந்து நிக்கிறது தான் கேப்டனோட ஸ்டைலு. அதே ஸ்டைல் தான் இந்த ரத்தத்தில் இது வரைக்கும் எங்ககிட்ட ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஐடன் சோனி அண்ணா வந்து இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுட்டு வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாவட்ட செயலர் மத்தியில ஒரு புதுசா ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. அது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். அது என்ன என்றால், எல்லா முக்காவாசி பகுதியில போகும் இங்கெல்லாம் தேமுதிக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த இடத்துல பொதுக்கூட்டம் போடுவாங்க. ஆனா சிங்கத்தை கூக்குள்ளே சந்திக்கிற மாதிரி என்னைக்கு தேமுதிக இந்த பகுதியில கொஞ்சம் முன்னோட கொஞ்சம் ஓட்டு கம்மியா இருக்கு, நம்ம ஆட்கள் கம்மியா இருக்கும். அந்த பகுதியில் குறைஞ்சது 2000 - 3000 பேர் என்னை சுத்தி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இன்னைக்கும் இந்த கூட்டம் பெண்கள் நவராம இன்னைக்கும் எங்களுக்காக இருக்கீங்களே, இதுதான் தேமுதிகவோட வளர்ச்சி, இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எந்த கட்சி பொதுக்கூட்டத்துக்கு போனாலுமே நமக்கு பாதுகாப்பு இருக்குமா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பொதுக்கூட்டத்துக்கு வந்தா ராத்திரி எவ்வளவு நேரம் நீங்க பத்திரமா வீடு போய் சேரலாம். ஏன் இதை சொல்றா, தேமுதிக 2 பக்கம் கட்சி கூட்டணி பேசுவாங்க, தேமுதிக வந்து பேரம் பேசுறாங்க அப்படின்ட்டு கீழ்த்தனமான அரசியலை செஞ்சுதான் இன்னைக்கு தேமுதிக ஒரு பின்னடைவு கொண்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில கிரியேட் பண்ணிட்டாங்க. கொடுத்து சிவந்த கரங்கள் கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கு நேற்று இல்ல, அவர் சினிமா காலத்துல இருந்து நம்ம தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் சொந்த பணத்தை மக்களும் செலவு செஞ்சுதான் பழக்கம். யாருக்கும் அடிப்படைந்துதான் அவரை இதற்கு வாழ்ந்த சரித்திரமே இல்ல. அவரை நம்பிதான் எத்தனை லட்சங்கள் இருக்காங்க. அவரை யார் நம்பி, அவர் நம்புற ஒரே ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கார், மக்களும் தெய்வம் மட்டும்தான் நான் நம்புவேன், வேற யாருமே கேப்டன் நம்ப மாட்டேன். இதையே உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து தேமுதிக வந்து முன்னோட ஓட் பெர்சன்ட் கம்மி ஆயிடுச்சு, தேமுதிக முன்ன மாதிரி இல்ல, கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிக இல்லன்னு மக்கள் மத்தியில தேவையில்லாத ஒரு பிம்பத்தை கொண்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் இங்க இருக்க எல்லா கட்சிக்காரங்களுக்கும், எல்லா ஊடகங்களுக்கும், இதை நம்புற பொதுமக்களுக்கும், அந்த டிவியில உட்கார்ந்து அரசியல் விமர்சனம் பேசுற எல்லாருமே ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். கேப்டன் அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேப்டன் எவ்வளவு சொத்து இருந்தது, இந்த செகண்ட் கேப்டன் எவ்வளவு சொத்து இருக்கு நீங்க கணக்கு எடுத்து பாருங்க. உங்களுக்கு தெரியும், தேசிய முற்போக்கு திராவிடம் பேரம் பேசணுமா இல்லாட்டி எங்க சொந்த பணத்தை மக்களுக்கு செலவு செஞ்சோமா. இன்னைக்கு நான் இல்ல, இது கேப்டனே சொல்லியிருக்காரு. 1990 என்னைக்கு நான் திருமணம் ஆச்சோ அன்னைக்கே என்னோட மனைவி இதெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்லி அன்னைக்கே நான் பொதுமக்கள் சேவை செய்யறது நிறுத்தி இருப்பேன். இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகும் இன்னைக்கு கேப்டன் ஆலயத்துக்கு தினந்தோறும் 2000 - 3000 பேர் அன்னதானம் கொடுக்கிறோம்னா இது கேப்டன் வழியில் வந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சரி, விஜய் பிரபா இருந்தாலும் சரி, எங்க கட்சி தொண்டர்களா இருந்தாலும் சரி, இதுதான் கேப்டன் எங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நாங்க பேரம் பேசியிருந்தோம், எந்த கட்சிக்காரங்க அடிப்படைஞ்சிருந்தோம்னா, என் தம்பி சண்முக பாண்டியன் எத்தனையோ கோடிலாம் வாங்கியிருக்கோம் நீங்க எல்லாம் பேசுறீங்களே, என் தம்பி சண்முக பாண்டியன் 12 வருஷம் முன்னாடி சினிமாக்குள்ள வந்தான். எப்படி 12 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாக்குள்ள வந்தான். இது வரைக்கும் 2 படம் தான் நடிச்சிருக்காப்ல.
அவ்வளவு காசு இருந்தா என்ன சங்கர் எவ்வளவு பெரிய டைரக்டர் வைத்து இன்னைக்கு எத்தனையோ நாங்க படம் எடுத்திருக்கலாம்ல. எத்தனையோ பேர் கேப்டன் வாழ வச்சாரு. ஆனா கேப்டன் மகனே இன்னும் யாரும் வாழ வைக்கல. அதுக்காக நாங்க பயந்து அது எங்கேயும் ஓடல. அதுக்காக நாங்க பயந்து ஓடல. யாராச்சும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா நாங்க எங்கல. எதிர்நீச்சல் போட்டு வளர்ந்த கட்சி தான் தேமுதிக. கேப்டன் அதே எதிர்நீச்சல் போட்டு தான் எங்களையும் எங்க அப்பா வளர்த்திருக்கார். இதே கேப்டன் சொல்லிருக்க ஓடுற குதிரையில தான் ப்ரொடியூசர் சவாரி செய்வாங்க. அதுக்காக நாங்க பயப்படல. எங்களுக்காக ஒரு காலம் இருக்கு, எங்களுக்கான ஒரு நேரம் இருக்கு. அதுக்காக நான் பயப்படல. ஆனால் தேவையில்லாத ஒரு பொய் பிம்பத்தை எங்க மேல சுமத்தும் போது மக்களோட நம்பிக்கை இழக்கிறான். இன்னைக்கு ஊழல் செஞ்ச 2 கட்சியுமே ஆட்சி அமைக்கலாம். ஆனா எந்த ஊழல் நிரூபிக்காத தேமுதிக மேல பழி சுமத்துறீங்க. இது யாராவது தவிர்க்க முடியுமா? யாருனாலும் முடியாது. ஒரு சின்ன உதாரணம் இதுக்கெல்லாம். 2011 கேப்டன் ரிஷி வந்தியத்துல ஜெயிச்சார். 50 வருஷமோட கோரிக்கை மணலூர்பேட்டை பிரிட்ஜ் கட்டி கொடுக்கணும். 50 வருஷம் கோரிக்கை ஒரே வருஷம் கேப்டன் கட்டி கொடுத்தார். எதுக்கு? அன்னைக்கு மக்கள் முரசுன்னு ஒரு சின்ன ஓட்டு போட்டனால முரச சேர்ந்த ஒரு நபர் அன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசினார். இன்னைக்கு நாங்க மக்களுக்காக உதவி செய்யறோம், மக்களுக்காக எத்தனையோ நாங்க செய்யறோம். இது ஒரு சேவையாக செய்யறோம்னா நாங்க என்ஜிஓ ஆரம்பிச்சு ஒரு சங்கம் அரசு போயிடலாம். இது ஒரு கட்சி எதுக்காக ஆரம்பிக்கப்படுறோம்? மக்கள் பிரதிநிதியா இங்க ஒரு கட்சியில இருந்து மக்களுக்காக சட்டமன்றத்தில் போய் பேசணும், பாராளுமன்றத்தில் போய் பேசணும். இன்னைக்கு முரசு வேட்பாளராக ஒருத்தர் நின்னாரு, முரசுக்காக ஒருத்தர் போட்டிடுறாரு, மக்களுக்குள்ள இருந்து ஒரு வேட்பாளர் நிக்கிறாருன்னா எதுக்காக நாங்க ஜெயிக்கணும்னு சொல்றோம்? நீங்க முரசுக்கு ஆதரித்தீங்கன்னா உங்க வேட்பாளராக சட்டமன்றத்தில் போய் பேசினாதான் உங்களுக்காக குரல் கொடுக்க முடியும்.